அதிகமா செலவு செய்றது ஆண்களா, பெண்களா? அனாவசிய செலவு செய்வது கணவனா, மனைவியா? இப்படி பல தலைப்புல பல பட்டிமன்றம் நடந்திருக்கு. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு விலைவாசி எல்லாம் தெரியும். அவங்க தான் எதுல மிச்சம் பண்ண முடியும், எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும் அப்படிலாம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆண்கள் எது போய் வாங்குனாலும் அப்படியே ரேட்டு கேட்காம வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்படிலாம் பரவலா பேசுறாங்கல்ல. ஆனா உண்மையிலேயே பெண்கள் பணத்த மிச்சம் பண்றாங்களா? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? ஆண்கள் அப்படிதான் அதிக செலவு பண்றாங்களா? இதுக்கு பதில் இந்த வீடியோவ பார்த்துட்டு வாங்க. ஏங்க இந்த கடையில வாழைப்பழம் வாங்கிக்கலாங்க? வாங்கிக்கலாம். வாங்கண்ணா. பழம் குடுண்ணே. எடுத்துக்கோண்ணா. அண்ணனுக்கு என்ன பழம் வேணும்? மஞ்சள் பழம் குடுண்ணே. மஞ்சள் பழம் தாங்க, சூப்பராக அண்ணனுக்கோசரமே இருக்கு, அருமையா. எவ்வளோண்ணே இது? இது சீப்பே 75 ரூபாங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி குடுண்ணே. உங்களுக்கு விலை சொல்ல மாட்டேண்ணா. அண்ணனுடைய இதுக்கோசரம், நீ கேட்டதுக்கோசரமா நான் 60 ரூபாண்ணா உங்களுக்கு ஓசரம். அண்ணனுடைய சிரிப்புக்கே 60 ரூபாண்ணா. அது வேற என்ன வேணும்னா? அது மட்டும் போதுண்ணே. நன்றிண்ணே. அண்ணன் தாங்கண்ணா. ஏங்க அதோட கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம், கம்மி இருங்க. வாய் வச்சு சும்மா இரு. அண்ணா நீங்க கொடுங்கண்ணே. அண்ணன் தாங்க. அண்ணனுக்கு சொல்றேன் தாங்க. இந்த ஆளு சொன்னா கேட்க மாட்டான், நம்ம செஞ்சு காமிச்சாதான். சரி வா, பழம் வாங்கியாச்சுல. நீ இப்போ நான் வரேன். போ. அண்ணே அந்த பழம் எவ்வளோ? அதேம்மா கம்மி ரூபாதாம்மா. 40 ரூபா கொடுமா, எடுத்துக்கோம்மா. கொடுங்க. அதை இந்த வரம்மா. இந்தாங்கம்மா. இதாங்கண்ணே. ரைட்டுமா. வாங்க. நீ நான் பையில வாங்கின? ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். இன்னமும் இங்க வா. என்ன வாங்கின அந்த பழக்கடையில? அங்கேயே உன்னை கத்தக்கூடாது இருந்தா கம்முன்னு இருந்தேன். கத்தக்கூடாதுன்னு கம்முந்தியா? என்ன சொல்ற? பழம் எவ்வளோக்கு வாங்கினேன்? 60 ரூபாய் குத்து வாங்கின. 40 ரூபாய்க்கு வாழைப்பழம் பை ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். எது 40 ரூபாய்க்கா? பழத்தை காட்டு. ஓ, ம் ம் ம். என்னங்க பார்க்குறீங்க? சொல்கிறேன். இந்தா இந்த பார்த்து சாப்பிடு. ஐயா இது நல்லா இல்லை, வேற பழம் எடுத்து கொடுங்க. இதில் எந்த பழம்னாலும் எடுத்து சாப்பிடுண்டா. இல்லையா ஏங்க, இதுல எதுவுமே நல்லா இல்லைங்க, வேற எடுத்து கொடுங்க. ஓகே, இதை புடி. இதில் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடு. இதோ ஒன்று, ஒரு 3 பழம் நல்லா இருக்குதுங்க. 3 பழம் நல்லா இருக்குல்ல? இதுவும் இந்த பாரு கொல கொலன்னு இருக்கு, இது தூக்கி போட்டுடலாம். வேணாம். இதுவும் அப்படிதான் இருக்கு, இதுவும் போட்டுடுறேன். ஏன்னா இல்லை நீ சாப்பிட்டு காமித்த பாரு, வெடி போட்டுருக்கா. இதுவும் வேணாம். இந்த இதுவும் சாப்பிட முடியாதுல்ல, ஓரமாக போடு. பாரு அடிபட்டுருக்குல்ல, இதுவும் சாப்பிட முடியாது, போடு. இதுவும் நொந்து இருக்கு, தூக்கி போடு. இதுவும் கெட்டு போச்சு, தூக்கி போடு. பாத்தியா? இது பாரு, இதையும் தூக்கி போடு. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இதுவும் அடிபட்டிருக்கு பாரு. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? இதுவும் போச்சு. நீ 40 ரூபாய்க்கு வாங்கி கையில் ஒரு 3 பழம் நல்லா இருக்குண்ணே, இன்னும் 1 2 தேருன்னு வச்சுக்கோ. ஒரு 10 ரூபாய் பழம் தான் சாப்பிட முடியும், மீதி 30 ரூபாய் லாஸு. சரி, நிறைய பழம் குத்தானேன்னு வாங்கினேன். நிறைய பழம் குத்தானேன்னு வாங்கினேன், அது ஏதாவது சாப்பிட முடியுமா? நானும் தானே வாங்கினேன் உன் கூட நீ 40 ரூபாய்க்கு வாங்கின, நான் 60 ரூபாய்க்கு வாங்கினேன். 60 ரூபாய் பழத்தையும் சாப்பிடலாம், 1 ரூபாய் கூட வேஸ்ட் கிடையாது. நீ 40 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா ஜாஸ்தி, மீதி 30 ரூபாய் வேஸ்ட்டு. ரேட்டும் கம்மியாக இருக்குது, நிறைய பழம் கொடுக்குறாங்களேன்னு வாங்கினேன். ரேட்டு கம்மியாக இருக்குது, நிறைய தராங்கன்னு ஏமாறாம இது மாதிரி காசு கொடுத்து வாங்கினா அது யூஸ் பண்ணு, புரியுதா? அதை எடுத்து குப்பையில் கொட்டிட்டு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வை, சாப்பிட்லாம். வீடியோ பார்த்தீங்களா? என்ன புரிஞ்சுது? ஏம்மா இருமா, சண்டைக்கு வந்துடாதீங்க. நான் உங்களை குறை சொல்ல வரல,
உன் நோக்கம் கரெக்டு தான். கம்மி ரேட்டில் வாங்கணும், நிறைய பொருள் வாங்கணும், ஆசைப்படுறதெல்லாம் நியாயம்தான். ஆனால் ஏதாவது உருப்படியாக இருக்கா? ஆஃபரில் கொடுக்குறான்னு போய் வாங்குறீங்க, அது எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேங்குது. இதே நாங்கள் வாங்கிட்டு வரோம்னு வச்சுங்க, ஏதாவது பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம், நமக்கு விவரம் தெரியாமல் வாங்கிட்டு வந்துடுறோம். நல்லா இல்லைன்னா அன்றைக்கி ஃபுல்லாக பணம் உனக்கு தெரியுதா, பணத்துடைய அருமை தெரியுதா, பணம் நான் என்ன சம்பாதிக்கிற தீம்புரு, இவ்வளோ வார்த்தை பேசுகிறீங்களே, நீங்கள் பண்ணால் தப்பு இல்லையா? அப்போது எங்களுக்கு வந்தால் ரத்தம் மன்னிக்கணும், உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்னம்மா அநியாயமாக இருக்குது? நீங்கள் மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறது உண்மை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மிச்சம் பண்ணுறேன்ற பேரில் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தேவையில்லாதது வாங்குறீங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு மிச்சம் பண்ணலனாலும் பரவாயில்ல, தேவையான பொருள் நல்ல பொருளை மட்டும் வாங்குங்க, சரியா? விட்டாதீங்கம்மா. நல்லதுன்னு சொன்னேன். வீடியோ பார்க்கும்போது சிரிச்சினே பாருங்கள், தப்பாக எதுவும் கமெண்ட் பண்ணுறாதீங்க. ஜென்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணி உசுப்பேத்தி விட்றாதீங்க அவங்கள, சரியா? நன்றி.